எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எலும்பியல் மற்றும் விபத்தியல் சிகிச்சை நிறுவன நாள் என்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் முடநீக்கியல் மற்றும் விபத்தியல் நிறுவனத்தின் பொறுப்பு இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் தொல்காப்பியன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சாந்தாராமன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் மாண்பிற்கினிய பண்பாளர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றி சிறப்பித்து வீற்றிருக்கின்ற தமிழக மருத்துவ கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சுகந்தி ராஜகுமாரி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மருத்துவர் பெருமக்கள் மருத்துவர் மயில்வாகனன் நடராஜன் அவர்களே, மருத்துவர் R.H. கோவர்த்தனன் அவர்களே, மருத்துவர் M.R. ராஜசேகர் அவர்களே, மருத்துவர் அருண்மொழி மாறன் விஜயபாபு அவர்களே, மருத்துவர் S. அன்பழகன் அவர்களே, மருத்துவர் N. தீன் முகமது இஸ்மாயில் அவர்களே, மருத்துவர் V. சிங்கார வடிவேலு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் பேராசிரியர் செல்வராஜ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த அமைப்பின் 16வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் பெருமதிப்பிற்குரிய இந்த துறைக்காக உழைத்த மருத்துவர் பெருமக்கள் மயில்வாகனன் நடராஜன், கோவர்தனன், ராஜசேகர், அருண்மொழி மாறன் விஜயபாபு, அன்பழகன், தீன் முகமது இஸ்மாயில், சிங்கார வடிவேலு போன்றவர்களையும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சியும் இங்கே ஒருங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் தொல்காப்பியன் அவர்களுக்கு மருத்துவத்துறையின் சார்பில் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக தலைவர் மற்றும் அதிகாரப்பூர்வ அறங்காவலர் அலுவலகம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை, குறிப்பாக உபயோகமான மருத்துவ உபகரணங்களை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரு 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்ட்ரா ஆபரேட்டிவ் நியூரோ மானிட்டர் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஸ்பைன் சர்ஜரிஸ் என்கின்ற வகையிலான அந்த கருவியை இன்றைக்கு நமக்கு தந்து 75 லட்சம் ரூபாய் செலவிலான அந்த கருவியினை தந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது மருத்துவமனையின் சார்பில் வாங்கப்பட்டிருக்கிற மூட்டு உள்நோக்கி அறுவை சிகிச்சை கருவி ஆர்த்ரோஸ்கோபி செட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் என்கின்ற அந்த கருவியும் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. எனவே இந்த ஆண்டு விழாவோடு சேர்த்து இரு மருத்துவ உபகரணங்களும் இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மருத்துவக் கல்லூரி பற்றியும் மருத்துவமனை பற்றியும் தொடக்கத்திலிருந்து உரையாற்றி கொண்டிருந்த மேடையில் வீற்றிருக்கிற சீர்மிகு பெருமக்கள் மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையின் பயன்பாடும் இன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாது பல்வேறு வட மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எந்த அளவுக்கான பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். இந்த அரசு, குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மாமனிதர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை இந்த மருத்துவமனைக்கு தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை என்பது ஒரு 7,000 to 8,000 என்கின்ற அளவில் இருந்தது. இப்போது அது ஒரு மடங்கு கூடுதலாகி 13,000-14,000 வரை தினந்தோறும் புறநோயாளிகள் இங்கே பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு நிலைதான் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும், அதேபோல் பன்னோக்கு மருத்துவமனைகள் என்று சொல்லப்படுகிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக இருந்தாலும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஆக இருந்தாலும், தாலுகா ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக இருந்தாலும், ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும்,
இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தினந்தோறும் மருத்துவ பயனை இன்றைக்கு பெற்று வருகிறார்கள். அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறுகிற நிதி உதவி பெறுகிற பள்ளிகளின் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் என்கின்ற வகையில் பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வரோடு இணைந்து அந்த திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வென்று பெருமதிப்பிற்குரிய விடுதலை ஆசிரியர் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு வீரமணி அவர்கள் ஒரு கோரிக்கை ஒன்று வைத்தார்கள். அந்த கோரிக்கையானது, இனிமேல் மருத்துவமனைகளுக்கு வருகிற நோயாளர்கள் என்று சொல்வதை காட்டிலும் மருத்துவ பயனாளர்கள் என்று சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு மனிதாபிமான உணர்வோடு இனிமேல் நோயாளிகள் மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று அன்றைக்கு மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்ல, இன்று காலை அவர் எங்களை அழைத்து மருத்துவ பயனாளர்கள் என்று நான் சொல்லி அது வெறுமனே ஒரு நாள் செய்தியாக போய்விட்டால் சரியாக இருக்காது. எனவே அதை அரசாணையின் மூலம் இனிமேல் நோயாளர்கள் என்று எந்த இடத்திலும் எழுதுவதோ பேசுவதோ அல்லது அலுவலக குறிப்பேடுகளில் அது பற்றி இருப்பதோ சரியாக இருக்காது. எனவே அதற்கான ஒரு அரசாணையை உடனடியாக வெளியிட்டு மருத்துவ பயனாளர்கள் என்றே இனிமேல் எதிர்காலத்தில் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் மாற்றுத்திறனாளர்கள் என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தவர். துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் என்கின்ற பெயரை கொண்டு வந்தவர். சுடுகாடுகளில் இடுகாடுகளில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களை மயான உதவியாளர்கள் என்கின்ற பெயர் மாற்றம் கொண்டு வந்தது. இப்படி பல்வேறு மாற்றங்களை சமூகத்தில் கொண்டு வந்த இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மருத்துவ பயனாளர்கள் என்கின்ற பெயரை கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அதற்கான அரசாணை படவிருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அதேபோல் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு, ஏற்கனவே கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 2023 செப்டம்பர் திங்கள் 23ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இனிமேல் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் அரசு மரியாதை தொடர்ந்து செலுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் 500வது உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு ஆவடிக்கு சென்று நானும் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களும் அந்த 500வது பயனாளிக்கு அரசு மரியாதையை செலுத்திவிட்டு வந்திருக்கிறோம். எனவே 500ஐ தாண்டி இந்த 2 ஆண்டுகளில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. இது இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் ஓராண்டுக்கு ஒரு 250க்கும் மேற்பட்டவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்வதும் என்பது, மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்வது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இதன் மூலம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு கடந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அதாவது, யாரெல்லாம் இந்த மருத்துவமனையில், இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் செய்தார்களோ, மூளைச்சாவு அடைந்ததற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்தார்களோ, அவருடைய பெயர்களை கல்வெட்டுகளில் பொதித்து காலாகாலம் இந்த மருத்துவமனை வளாகத்தில் நிரந்தரமாக அது வைப்பதற்குரிய ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். அதற்கு வால் ஆஃப் ஆனர் என்கின்ற பெயர் வைக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அது கூட இப்பொழுது நீங்கள் வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசிக்கு சென்றிருப்பவர்களுக்கு தெரியும். வியட்நாம் போரில் உயிர் நீத்தவர்களுடைய பெயர்களை அந்த வாஷிங்டன் டிசியில் ஒரு பெரிய அளவில் அந்த வால் ஆஃப் ஆனர் என்கின்ற வகையில் அவருடைய பெயர்கள் அங்கே பொதிக்கப்பட்டிருக்கும். அதே போன்றதொரு தோற்றத்தோடு ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நுழைவு வாயிலிலும் அந்த வால் ஆஃப் ஆனர் வைக்கப்படும் என்று அறிவித்தோம். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அந்த சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றாலும் முதல் பணியாக நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சாந்தாராமன் அவர்கள்
இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட சுவர் ஒன்றை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எப்படி இந்த வட சென்னைக்கு வால் டாக்ஸ் என்கின்ற பெயரோடு ஒரு சுவர் அன்றைக்கு தாங்கியிருந்ததோ அதே போல் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வால் ஆஃப் ஆனர் முதலில் தொடங்கி வைக்கப்படுகிறது. வருகிற 30ஆம் தேதி காலை நானும் நம்முடைய இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த வால் ஆஃப் ஆனரை இங்கே தொடங்கி வைக்கவிருக்கிறோம். தொடங்கி வைப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு புதிய வரலாறு, இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களுடைய பெயர்கள் காலாகாலத்திற்கும் சமூகத்தில் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கவிருக்கிறது. அதற்கான பணியினை முதலில் இந்த கல்லூரி மருத்துவமனையில் வருகிற 30ஆம் தேதி செய்யவிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த துறையில் மக்களை தேடி மருத்துவம், எண்ணுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், அதாவது சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இந்த அரசினால் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் இன்றைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற திட்டங்களாகவே மாறியிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் ஏறத்தாழ 2.5 கோடி பயனாளர்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில்தான் கடந்த ஆண்டு ஐநா சபை தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை இந்த துறைக்கு தந்து மகிழ்ந்திருக்கிறது. அதேபோல் ஒன்றிய அரசின் சார்பில் தொடர்ந்து இதுவரை ஒரு 1600 விருதுகள் பல்வேறு துறைகளுக்கு இன்றைக்கு தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்படி இந்த துறையில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற, கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களை சிறப்பிப்பதற்கு, அவர்களை கௌரவிப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில்தான் பெருமதிப்புக்குரிய சாந்தாராமன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு தொல்காப்பியன் அவர்களும் என்னை இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. ஏற்கனவே இந்த மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் இயக்குநர்களாக இருந்தவர்கள், இந்த முடநீக்கியல் துறையில் சிறப்பாக செயல்பட்டவர்கள், எலும்பியல் துறையில் மிக சிறந்த வகையில் சாதனை படைத்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை பாராட்டவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் உடனடியாக ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது காலத்தின் அவசியம், காலத்தின் கட்டாயம். எனவே நன்றாக நடத்துங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இப்போது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே வருகை தந்திருக்கின்ற பெருமக்களை எல்லாம் அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்று அவர்களை வணங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும் ஏராளமான திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அவசர சிகிச்சை மையம் ஒன்று 1,69,00,000 செலவில் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இதே மருத்துவமனையில் தொற்றுநோய் மற்றும் சுவாச அவசர தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று 29,93,00,000 ரூபாய் செலவில் முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இதே மருத்துவமனையில் மருத்துவர் ஓய்வு அறை சிறப்பு சிகிச்சை பிரிவு ஒரு 49 லட்சம் ரூபாய் செலவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையில் நவீன மருத்துவ உபகரணங்கள், இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் கருவி, நாற்பரிமாணம் எக்கோ கருவி போன்றவைகள் 6,15,00,000 செலவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் கதிரியக்க அலைவீச்சு கருவி மற்றும் மின்தூக்கிகள் 9,83,00,000 செலவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே மருத்துவமனையில் ரத்தநாள அறுவை சிகிச்சை உயர் சிறப்பு நிலையம், தன்னியக்க நரம்பு மண்டல ஆய்வகம், இருதய நோய் சிறப்பு பரிசோதனை மற்றும் பல்வேறு வசதிகள் 2,84,00,000 செலவில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நவீன சமையலறை, பல்வகை கைபேசி மின்னேற்ற நிலையம் போன்றவைகள் 1,71,00,000 செலவில் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மூளை ரத்தம் சார் கேத்த ஆய்வகம் ஒன்று 14,56,00,000 ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 29ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. அதேபோல் உள்நோயாளி உள்நகர்வு வசதி வாகனங்கள் 61 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் ஒரு கோபால்ட் கருவி ஒன்று 2,96,00,000 மதிப்பீட்டில் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே மருத்துவமனையில் ரேடியோ பிரீக்வன்சி அப்ளேஷன் மெஷின் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் இன்னொரு கூடுதல் சிறப்பாக செவித்திறன் ஆய்வகம், நீரிழிவு நோய் சிறப்பு மையம் ஒன்று, டீன் கிளினிக் போன்றவைகள் எல்லாம் 3,49,00,000 மதிப்பீட்டில் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. இப்படி ஏராளமான பணிகள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவத்துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை மேம்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிதி பங்களிப்பு தந்து
அதற்கான ஒப்பளிப்பையும் தந்து நிறைவேற்ற உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த மருத்துவக் கல்லூரியில் பயில்கிற மாணவர்களுக்கு ஒரு விடுதி கட்டிடம் ஒன்று கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று 8 தளங்களுடன் கொண்ட ஒரு மிகப்பெரிய 15 தளங்களுடன் கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்டிடம் 2,53,543 சதுரடி பரப்பில் ஒரு 15 தளங்களுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம். ஒரு காலத்தில் 14 அடுக்குகளை கொண்ட LIC தான் சென்னையின் பிரதான கட்டிடம் என்று சொல்வார்கள். ஆனால் அதையும் தாண்டி ஒரு அடுக்கு என்கின்ற வகையில் 15 தளங்களுடன் கொண்ட மாணவர் விடுதி கட்டிடம் ஒன்று 132,24 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணிகள் முடிவுறும் தருவாயிலும் இருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் நானும் திரு சேகர்பாபு போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் வீட்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் இந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு நரம்பியல் துறையில் தீப்பிடித்து பல ஆண்டு காலமாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த அந்த கட்டிடம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. சட்டமன்றத்திலிருந்து நானும் திரு சேகர்பாபு அவர்களும் ஓடோடி வந்து அந்த தண்ணீரை இறைத்து அந்த பணியை மேற்கொண்ட நேரத்தில் அந்த கட்டிடம் உடனடியாக கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்றைக்கே உடனடியாக அறிவித்தார்கள். 1,12,646 சதுரடி பரப்பில் ஒரு கட்டிடம் 65 கோடி ரூபாய் செலவில் கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த பணியும் தற்போது முடிவுற்றிருக்கிறது. என்றாலும் இங்க இருக்கிற நரம்பியல் துறை மருத்துவர்கள் இந்த மருத்துவமனை மேல் இருக்கிற அக்கறையின் காரணமாக இந்த 4 தளங்கள் போதாது, இன்னமும் அந்த நரம்பியல் துறையை ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு துறையாக கட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஒரு 10 அடுக்குகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த 4 அடுக்குகள் பணி முடிவுற்றிருக்கிறது. மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக அதுவும் மருத்துவ பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து இந்த அளவுக்கு மருத்துவர்கள் ஆர்வத்தோடு இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்து இதை இந்தியாவின் மிக சிறந்த அடையாளங்களில் ஒன்றாகவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை ஆக்கி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றுகிற ஒட்டுமொத்த எலும்பியல் மற்றும் விபத்தியல் சிகிச்சை மருத்துவ நிபுணர்களுக்கான இந்த சங்க ஆண்டு விழாவில் நாங்கள் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறோம் என்று கூறி இந்த சங்கம் பல நூற்றாண்டுகளை கடந்து மிகப்பெரிய அளவில் மருத்துவ பயன் ஆற்றிட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ST கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.